வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று செப்டம்பர் 21ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 455ஆம் ஆண்டில் பேரரசர் அவிட்டஸ் தனது இராணுவத்துடன் ரோம் சென்று அடைந்து தனது ஆளுமையை உறுதிப்படுத்தினார். 1860ஆம் ஆண்டில் 2ஆம் அபினிப் போரில் ஆங்கிலேய பிரெஞ்சு படைகள் சீனப் படைகளை தோற்கடித்தன. 1896ஆம் ஆண்டில் பிரித்தானிய படைகள் சூடானின் டொங்கோலா நகரை கைப்பற்றினர். 1921ஆம் ஆண்டில் ஜெர்மனியில் தொழிற்சாலை களஞ்சியம் ஒன்றில் இடம்பெற்ற பெரும் வெடி விபத்தில் சிக்கி 500க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போயினர். 1934ஆம் ஆண்டில் ஜப்பானில் மேற்கு ஒன்சு பகுதியில் இடம்பெற்ற சூறாவளி காரணமாக 3036 பேர் உயிர் இழந்தனர். 1938ஆம் ஆண்டில் நியூயார்க்கின் லோங் தீவில் சூறாவளி காரணமாக 700 வரையானோர் உயிர் இழந்தனர். 1939ஆம் ஆண்டில் ருமேனியா பிரதமர் ஆர்மெண்ட் கலின்ஸ்க் தீவிரவாதிகளால் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டார். 1942ஆம் ஆண்டில் பெரும் இன அழிப்பு யோம் கிப்பூர் யூத விடுமுறை நாளன்று மேற்கு உக்ரைனில் 2588 யூதர்கள் நாஜிகளினால் கொல்லப்பட்டனர். 1972ஆம் ஆண்டில் பிலிப்பைன்ஸ் அரசு தலைவர் பெர்டினண்ட் மார்கோஸ் முழு நாட்டிலும் இராணுவ ஆட்சியை பிறப்பித்தார். 1976ஆம் ஆண்டில் சீசெல்ஸ் நாடு ஐக்கிய நாடுகள் சபையில் உறுப்பு நாடாக இணைந்து கொண்டது. 1981ஆம் ஆண்டில் பெலிஸ் ஐக்கிய ராஜ்யத்திடம் இருந்து விடுதலை பெற்றது. 1990ஆம் ஆண்டில் மட்டக்களப்பு ஆரையம்பதியில் புதுக்குடியிருப்பு கிராமத்தில் 17 தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். 1991ஆம் ஆண்டில் ஆர்மேனியா சோவியத் ஒன்றியத்திடம் இருந்து விடுதலை அடைந்தது. 1993ஆம் ஆண்டில் ரஷ்ய தலைவர் போரிஸ் எல்ஸ்டின் நாடாளுமன்றத்தை கலைத்து அரசியலமைப்பு சட்டத்தை ரத்து செய்தார். 1999ஆம் ஆண்டில் தாய்வானில் இடம்பெற்ற நிலநடுக்கத்தில் 2400 பேர் கொல்லப்பட்டனர். 2001ஆம் ஆண்டில் நாசாவின் டீப் ஸ்பேஸ் 1 விண்கலம் பொரல்லி வால்வெளிக்கு மிக அருகாமையில் 2200 கிலோமீட்டர் தூரத்திற்குள் சென்றது. 2003ஆம் ஆண்டில் கலீலியோ விண்கல திட்டம் இடைநிறுத்தப்பட்டு அது வியாழனின் வளிமண்டலத்தினுள் அனுப்பப்பட்டு அதனுடன் மோதி வீழ்த்தப்பட்டது. 2013ஆம் ஆண்டில் கென்யாவில் பல்பொருள் அங்காடி ஒன்றில் அல் சபாப் இஸ்லாமிய போராளிகள் நடத்திய தாக்குதலில் 67 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் செப்டம்பர் 21ஆம் நாளானது ஆர்மேனியா, பெலிஸ், மால்டா நாடுகளில் விடுதலை தினமாகவும் உலக அமைதி நாளாகவும் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.